ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எழுந்து டீ காஃபி எல்லாம் குடித்தாச்சு. குடிச்சிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டு பாத்திரம்லாம் அள்ளி போட்டிருக்கேன். சமையல் செய்யணும். என்ன சமையல் செய்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வந்து வெயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. நாங்கள் மேல் வீடு அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப வெயில் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. போக போக இனிமேல் குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இப்போ கடத்தெருவுக்கு நான் கிளம்ப போகிறேன். ஆனால் இப்போவே பசிக்குது எனக்கு. என்ன சமைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நம்ம போயிட்டு வந்து ஏதாவது செய்யலாமா அப்படின்ட்டு நான் இப்போ சமையல் வேலை பார்த்தேன்னாக்கா இதுக்கப்புறமா நான் கடத்தெருவுக்கு போகிறது வந்து அப்படியே டிலே ஆகிடும். சாப்பிட்டேன்னா கொஞ்சம் நேரம் படுக்கணும் போல் தோணும் எனக்கு. சரி, அதனால் வந்து பேட்ரிலாம் கொண்டு போய் கொடுக்கணும். கறிக்கடைக்கு போகணும், மளிகை கடைக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா காய்கறி வாங்கணும். பேட்ரியை கொண்டு போய் சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு சர்வீஸ்க்குள்ள சார்ஜுக்கு போட்டு கொடுத்துட்டு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் ஏதாவது வெண்டைக்காய் இருக்குது வீட்டில், ஏதாவது சாதம் வச்சுட்டு, ஏதோ நேற்றே வந்து சரியாக சமைக்கலை, ஏதாவது செய்யணும். பார்க்கலாம் என்ன சமைக்கிறதுன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா வந்து கடை வந்து சீக்கிரமாக போடணுங்க. கடை போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. சீக்கிரமாக போடணும். கடை வந்து நிறைய கடைகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. காம்படிஷன் வந்து ஹெவி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா எந்த தொழில் செஞ்சாலுமே, எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. எல்லாமே ஏன் ஹெவியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இப்போ வலைத்தளங்கள் வந்துருச்சு, சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து என்னை விட சின்ன வயசில் இருக்கிறவங்கலாம் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களுடைய திறமை அவங்க பண்ணுறாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே நமக்கும் திறமை இருந்துமே நம்மளால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து சரிவர பண்ண முடியலையே, நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலையே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் கடை வச்சு ரன் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வாழ்வாதாரமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் இப்போ ரன் பண்ணக்கூடிய இந்த கடையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால ஃபுல் ஃபோக்கஸ் வந்து என்னுடைய இப்போ ரன் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் தான் நான் வந்து பண்ண முடியும். ஏன்னா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால, வீட்டு வாடகை, வீட்டை பார்த்துக்கணும், பாப்பாவோட படிப்பு செலவு, அப்புறம் வந்து இஎம்ஐஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. எல்லாமே இருக்கும்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபோக்கஸ் வந்து என்னுடைய பிஸ்னஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எனக்கு அப்படிங்கிறதுனால இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறேன். யூடியூப்பு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது, இப்போ வந்து நான் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து செகண்ட்ரி தான், சரிங்களா. ஏன்னா வந்து நான் சைட் பிஸ்னஸ் மாதிரி தான் நான் பண்ணுறேன். அது வந்து என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ பரோட்டா சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரோட்டா வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, ஃப்ரோசன் பரோட்டாஸ் வந்து இப்போ யாருமே வீட்டில் செய்கிறது இல்லை இல்லையா. பரோட்டாலாம் செய்கிறதுக்கு நேரம் கிடையாது யாருக்கும். ஆசைப்பட்டாக்கா வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து புதுசாக வந்து பரோட்டா பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். அதாவது ஒன் டே பிஃபோரே நமக்கு வந்து ஆர்டர் பண்ணணும், சரிங்களா. ஆர்டர் பண்ணாக்க நம்ம வந்து சேல் கொடுப்போம். அந்த மாதிரியும் நான் பண்ணிகிட்ருக்கேன். சரி, எல்லாமே வந்து என் சைட்லேருந்து எந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலுமே வந்து இந்த சமூக வலைத்தளத்தில் வந்து என்னால் அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஷைன் ஆக முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வெளியில் போகிறதோ, ஜாலியாக வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா. எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்து தான் அது வந்து வேரியேஷன் ஆகும், மாறுபடும். அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னுடையது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் என் சேனல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இது எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னுடைய குடும்ப சூழ்நிலை. நான் வந்து இந்த குடும்பத்திற்கான ஒரு பொறுப்பாளி அப்படிங்கும்போது நான் அப்படி தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. எல்லாருக்கும் எல்லா ஆசைகளுமே இருக்கும். எனக்கும் அந்த ஆசைகள்லாம் இருக்குது. நம்மளும் வெளியில் போகணும், கொள்ளணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிலாம் ஆசைகள் இருக்குது. இருந்தாலுமே அதுக்கான நேரம் ஒரு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், அது எவ்வளோ சீக்கிரம் மாறுதுன்னு பார்க்கலாம். அது எப்போ மாறும் அப்படின்னாக்கா, என்னுடைய யூடியூப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணுறேன்
மாதம் மாதம் எனக்கு கண்டிப்பாக வந்து 10,000 சம்பளம் வரும் அப்படின்னாக்கா, அப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே ஒரு 10,000 ருபீஸ் நமக்கு வருமானம் வருது அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா, என்னுடைய ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு பொருள் வந்து எனக்கு வந்து சேல்ஸ் ஆகணும். இப்போ நான் பரோட்டா பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஓகே எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 பரோட்டா பேக்கெட் வந்து சேல் ஆகுது அப்படின்னாக்கா, அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு இன்கம் வரும். ஸ்டாண்டர்டாக ஒரு இன்கம் வருது அப்படின்னு. இது 2 ஆயிடுச்சா? இது 2மே ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேக்கெட் வந்து நமக்கு சேல் ஆகணும். இந்த 100 பேக்கெட்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா, நான் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, கிடைக்கக்கூடிய டைமில் வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணணும். பார்க்கலாம், ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து என்னால் முடியல. வெயில் வேறு அதிகமாக இருக்கிறனால என்னால் எங்கேயுமே நகர முடியல. ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அதனால தான் இன்ஸ்டாகிராம்லலாம் போஸ்ட் போடுறேன், யூடியூப்லேயும் போஸ்ட் போடுறேன். தேவைப்படுறவங்க என்றைக்காவது நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, மசாலா பொருட்களுமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். இட்லி பொடிஸ் எல்லாமே அதெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுப்பேங்க. நான் வந்து ரெடி பண்ணிலாம் வச்சுக்க மாட்டேன். எனக்கு கேட்குறவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். என்ன பொருள் என்கிட்ட கேட்குறாங்களோ, இட்லி பொடி கேட்டாங்கன்னா கொடுப்பேன், பருப்பு பொடி, அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா, அதே போல் உளுந்தங்கஞ்சி மாவு, கேழ்வரகு கஞ்சி மாவு, அதுக்கப்புறம் சத்து மாவு கஞ்சி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்குறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அக்கம் பக்கத்தில் நான் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ எனக்கு எதுவும் ஆர்டர்ஸ் வந்து பெருசாலாம் ஒன்றும் வந்தது கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இறங்கணும். எந்த ஒரு தொழிலாகவே இருந்தாலுமே அதில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இறங்கினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ங்கிறது வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ வீடியோஸ் கூட வந்து யூடியூப்பில் வந்து என்னால் சரிவர போட முடியல. லைவ் வர முடியல, வீடியோஸ் பண்ண முடியல. இப்போ லைவ் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஹவர் லைவ் நான் போடுறேன் அப்படின்னா அந்த 1 ஹவர் வந்து நான் உட்காந்து நான் பேசணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. புரியுதுங்களா? அதே போல் இன்ஸ்டாகிராம் லைவ்லாம் நான் இன்னும் போகலை. பார்க்கலாம், ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வந்து அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் பிஸ்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப போட்டிகள் அதிகமாகிடுச்சு. இப்போ என்னோடய பையனுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவரும் பிஸ்னஸ் தான் பண்ணுறாரு. அதுலேயுமே வந்து அவருக்குமே பிஸ்னஸ் வந்து டல்லு தான். ஏன்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து எல்லாருமே வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நான்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போல்லாம் வந்து அவ்வளோ வந்து வியாபாரம்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதாவது பரம்பரையாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வியாபாரங்கிறத வந்து பண்ணுவாங்க. ரேராக தான் ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்ங்கிறது பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. ஒரு 50,000 ஃபாலோவர்ஸோ இல்லை 1,00,000 ஃபாலோவர்ஸோ வந்துட்டாங்கன்னா, அவங்க எந்த ஒரு ப்ராடக்டை விற்றாலுமே அவங்க வந்து வாங்குறதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, ஃபாலோவர்ஸும் சரி வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஆர்டர் வருதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபரில் மாறி மாறி அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்து ஒரு 25 ஆர்டர் வருது அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் ஒரு 50 ஆர்டராக மாறும். அது வந்து 100 ஆர்டர்ஸாக மாறும். அவங்களோட மில்லியன்ஸ் வியூஸ் இருக்குது, அதாவது சப்ஸ்கிரைபர் இருக்காங்களே அவங்க. அப்புறம் பொருள் வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுனாலும் அந்த மாதிரி வாங்குவோம். அதே போல் தான் இன்ஸ்டாகிராமும் சேம் அதே கேட்டகிரி தான். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 பேர் வாங்குறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 20 பேர் 30 பேர் அப்படி தான் வாங்குவாங்க. இப்போ வியாபாரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் அப்படி தான் நினச்சிக்கிறேன். சரிங்களா? அதனால நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் வந்து டல்லு தான். நான் வந்து கடை வச்சுருக்கிறனால நிறைய கடைகள் வந்து அதிகமாக கடைகள் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து வேலைக்கு போகணும்னு விரும்புகிறது கிடையாது. அதே போல் வட மாநிலத்தார்கள் வந்து இங்கே நிறைய பேர் வேலைக்கு வந்துட்டாங்க. நம்ம ஆட்கள் வந்து சரிவர வேலைக்கு வந்து போகிறது கிடையாது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு வேலைக்கு போக பிடிக்கலையா, அது என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாம் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா வியாபாரம் எல்லாருக்குமே டல்லு தான். இப்போ எனக்கெல்லாம் வந்து முன்னாடி மாதிரி வியாபாரம் கிடையாதுங்க. முன்னாடிலாம் வந்து சூப்பராக வியாபாரம் நடக்கும் எனக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்துருச்சு. அதாவது நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் சென்டர் இருக்கிற ஏரியா. முன்னாடி என்ன ஆகுனாக்கா, அந்த ட்ரேட் சென்டரில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு,
நிறைய கம்பெனிஸ் நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளார. அங்கேருந்து வந்து சாப்பிட்றதுக்கு என் கடைக்கு வருவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏரியாலே வந்து நெறைய கடைகள் வந்துடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு, பரோட்டா கடை வந்துருச்சு, சிக்கன் பக்கோடா கடை வந்துருச்சு, அத்தோ கடை வந்துருச்சு. இந்த மாரி நெறைய கடைகள் வந்ததுனால, அங்கேருந்து வரக்கூடியவர்கள் வந்து இங்கே வரமாட்டாங்க. அங்கேயே சாப்பிட்ருவாங்க. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் வந்து டல் ஆயிடுச்சு. அதேபோல் நெறைய பேர் நம்ம அக்கம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நெறைய பேர் கடைகள் வந்து நம்மள பார்த்து போட்டுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாரிலாம் என்னை பார்த்து போட்டவங்கலாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்கவங்களுக்கு என்ன வியாபாரம் நடக்குதோ, அந்த வியாபாரம் வந்து நடக்க தான் போகுது. அந்த மாரி இருக்கும்போது நம்ம டேஸ்ட்டு குடுத்தோம் அப்படின்னாக்கா, இப்போ என் கடைக்கெல்லாம் தேடி வராங்கன்னா, டேஸ்ட்டுக்காக தான் வருவாங்க. இப்போ பாயம்மா கடைக்கு போனாக்கா டேஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வருவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரம்லாம் டல்லு தாங்க. அந்த வியாபாரம்லாம் டல்லாகிறதுனால, சரி ஓகே நம்ம யூடியூப்லேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இப்போல்லாம் வந்து இப்போ 2 நாளாக வந்து லாங் வீடியோக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் எடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசுவோம். ஏதோ ஒரு விஷயம் வந்து அதில் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பேசி வீடியோ போடுறேன். மோட்டிவேஷனல்ஸ் பேசிகிட்டு இருந்தேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால தான் சரி நான் பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நான் இப்போ வந்து பேசுகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, ஸ்கூலுக்கு காலேஜ் ஃபீஸ்லாம் நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். காலேஜ் ஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. அதெல்லாம் வந்து பே பண்ணும்போது எப்படி பார்த்து பே பண்ணணும், எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட்டு பையனுக்கு வந்து நான் காலேஜில் சேர்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியல. பையன் வந்து பார்த்திங்கனாக்கா டிப்ளமோ தான் முடித்தேன். அப்போ வந்து குடும்ப சூழ்நிலை வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால, அப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டங்கள் தெரியல. இப்போ பாப்பா படிக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோவிட்லாம் வந்ததுனால அதில் கொஞ்சம் நம்ம கடன்லாம் வாங்கியிருந்தோம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பாப்பாவோட படிப்பு மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிளாக தான் போய்கிட்டு, ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் நான் ஆயிட்டுருக்கேன். எப்படியோ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 இயர்ஸ் படிப்பு இருக்குது. அந்த 2 இயர்ஸ் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா, நான் இப்போ கடைக்கு ஓடுறேன் அப்படின்னாக்கா, அதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? நமக்கு வந்து கடை போட்டால் தான் வருமானம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. கடன் எதனால் ஆனதுங்கிறது வந்து நான் பழைய வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இப்போ வந்து பையனாக இருந்தாலுமே பையன் நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினப்பேன். பொண்ணாக இருந்தாலுமே பொண்ணு நல்லா இருக்கணும். திட்ட தான் செய்வோம். பிள்ளைகள் தவறு செஞ்சால் திட்ட தான் செய்வோம். அதை வந்து அப்போ தான் அவங்க திருத்திக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. என்னை வந்து என் பொண்ணெல்லாம் ராட்சசின்னு கூட சொல்லுவோம் ஒரு சில நேரத்தில். புரியுதுங்களா? அது வந்து நம்ம திட்டும்போது பிள்ளைகளுக்கு வந்து அது வந்து புரியாது. அது காலம் மட்டும்தான் அது வந்து பதில் சொல்லும். அப்படிங்கிறதுனால 2 பிள்ளைகளுமே நல்லா இருக்கணும். அப்படி என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் என்னென்னா, 2 பிள்ளைகளுமே நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும். என் பையனும் சரி பொண்ணும் சரி நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன். பார்ப்போம், ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நமக்கு எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆதரவு கொடுங்க. எல்லாருமே ஆதரவு கொடுங்க. ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எனக்கு வந்து கை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அது எந்த ப்ராடக்ட் எனக்கு கை கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. பார்க்கலாம். ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க எனக்கு. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா, ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை வந்து அதை விட மாட்டேங்க. நான் சரி மறுபடியும் வேறு பண்ணலாம், மறுபடியும் வேறு பண்ணலாம், இதோட வேறு பண்ணலாம் அப்படி தான் நான் பண்ணுவேன். அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து வியாபாரத்தில் வந்து சிறந்து விளங்க முடியும். அதாவது நம்ம அப்டேட்டில் இருக்கணுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அது வந்து அப்டேட்டில் இருக்கும். இன்ஸ்டாகிராம் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏதோ நான் எடுக்கிற வீடியோ வந்து நான் இப்போ ஒரு போஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே எனக்கு அந்தளவுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பற்றிலாம் அந்தளவுக்கு எனக்கு தெரியாது. யூடியூப் ஓரளவுக்கு வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக நான் வச்சுருக்கிறனால ஓரளவுக்கு எனக்கு தெரியுது. இன்ஸ்டாகிராம் பற்றி எனக்கு அந்தளவுக்கு வந்து நாலேஜ் கிடையாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.